Hi students, welcome to Mahimax. 11th standard exercise number 3.1 7th sum பார்க்கிறோம். If x is equal to summation of n 0 to infinity cos power 2n theta. சரிங்களா, இது x ஓட வேல்யூ. y ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. y is equal to summation of n 0 to infinity sin 2 power n theta and z is equal to summation of n to infinity cos 2n theta into sin power 2n theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த தீட்டாவோட வேல்யூ எப்படி இருக்காங்க, 0லேருந்து π/2 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீட்டாவோட வேல்யூ எப்படி இருக்குமா, 0லேருந்து π/2 வரைக்கும். தென் ஷோ தட் எக்ஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூஸ் த ஃபார்முலா 1 + x + x² + x³ + எக்ஸெட்ரா 1/1 - x. இது எந்த மாதிரி ஃபார்முலா அப்படின்னா, நம்ம 10th படித்த ஃபார்முலா. எந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க, s infinity is equal to முடிவில்லாமல் போய்கிட்டே இருக்கு இல்லையா, ஸோ முடிவே கிடையாது இல்லையா. s infinity is equal to a/1 - r. இந்த ஃபார்முலா தான் இது. சரிங்களா, இதே எக்ஸ்ன்னு போட்டால் நமக்கு இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, அதனால் நமக்கு குழப்பமாக இருக்கும். அதனால் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, இது 10th ஸ்டாண்டர்டில் படித்த ஃபார்முலா. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸை எழுதிக்கலாம். எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x is equal to summation of n is equal to 0 to infinity cos power 2n theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாமா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூ 0ன்னு போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. என்னோட வேல்யூ 0ன்னு போட்டால் 2 power 2 into cos power 2 into 0 cos power 0 தான் கிடைக்கும். எனிதிங் பவர் 0 நமக்கு என்ன கிடைக்கும், 1ன்னு வேல்யூ கிடைக்குமா. ப்ளஸ் இங்கே 1 போட்டால் cos ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்குமா. இந்த n இருக்கிற இடத்துல 1 போட்டால் cos ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். ப்ளஸ் n இருக்கிற இடத்துல 2ன்னு போட்டால் cos பவர் 4 தீட்டான்னு கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸெட்ரா. இப்போ இது அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஏவோட வேல்யூ என்ன இருக்குது, a is equal to 1, r is equal to செகண்ட் வேல்யூ cos ஸ்கொயர் தீட்டா பை 1. ஸோ cos ஸ்கொயர் தீட்டா தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. x is equal to ஏவோட வேல்யூ 1 பை 1 - cos ஸ்கொயர் தீட்டா. 1 - cos ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ தான் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ 1/1 - cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு sin ஸ்கொயர் தீட்டா. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸோட வேல்யூவை x is equal to 1/sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். y is equal to என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், summation of n is equal to 0 to infinity sin power 2n கொடுத்துருக்காங்க. sin power 2n தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இதுலேயும் பாருங்கள், என்னோட வேல்யூ 0ன்னு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட வேல்யூ 0 போட்டால் என்ன வரும் பாருங்கள், என்னோட வேல்யூ 0ன்னு போட்டால் ஃபஸ்ட்டு இது 0 ஆகிடுமா, இந்த 2nன்றது 0 ஆகிடும். அப்போ எனிதிங் பவர் 0 நமக்கு என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்குமா. ப்ளஸ் என்னோட வேல்யூ 1ன்னு போட்டால் sin ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். அடுத்தது என்னோட வேல்யூ 2ன்னு போட்டால் sin பவர் 4 தீட்டா ப்ளஸ் எக்ஸெட்ரா கிடைக்கும். சேம் இதே ஃபார்முலாவில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா, a/1 - r. ஏவோட வேல்யூ இங்கே என்னது 1, ஆரோட வேல்யூ என்ன கிடைக்கும், sin தீட்டா பை 1. ஆரோட வேல்யூனா t2/t1 தானே நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ அதே தான் கண்டுபிடிக்க போகிறோம். கவனிங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வேல்யூ ஏவோட வேல்யூ 1 டிவைடட் பை 1 - ஆரோட வேல்யூ sin ஸ்கொயர் தீட்டா. ஸோ y is equal to 1/1 - sin ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ cos ஸ்கொயர் தீட்டா. அப்போ y வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இசட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு, இசட் என்ன கொடுத்துருக்காங்க, சம்மேஷன் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு 0 to infinity cos பவர் 2n தீட்டா இன்ட்டு sin பவர் 2n தீட்டா இதான் கொடுத்துருக்காங்க. சேம் தான், என்னுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேர்மும் 0 ஆகிடும், இந்த டேர்ம்லேயும் 0 ஆகிடும். அப்போது எனிதிங் பவர் 0 1, இதுவும் 1, 1 × 1 நமக்கு 1 தான் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், cos ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். ப்ளஸ் இங்கே 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் cos பவர் 4 தீட்டா இன்ட்டு sin பவர் 4 தீட்டா ப்ளஸ் எக்ஸெட்ரா. நம்ம என்ன வேல்யூ என்ன கொடுக்குறோம் அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு சேம் அந்த a/1 - r ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏவோட வேல்யூ 1 டிவைடட் பை 1 - ஆரோட வேல்யூ cos ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது இசட்டோட வேல்யூ. இப்போ எக்ஸ்
ஒய் இசட் 3 வேல்யூமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இதில் ஏதாவது ஒன்று ப்ரூஃப் பண்ணலாமா? ஸோ ஏதாவது ஒன்று தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம ஆர்ஹெச்எஸ்ஸை எடுத்துக்கலாமே, எல்ஹெச்எஸை விட ஆர்ஹெச்எஸ் பெட்டர். ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம், ஏன்னா ப்ளஸில் இருக்கு இல்லையா. ஸோ ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எக்ஸோட வேல்யூ நம்ம என்னென்னு போட்டோம், எக்ஸோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்ச பாருங்கள், ஆர்ஹெச்எஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இல்லையா. ஸோ எக்ஸோட வேல்யூ 1/sin square theta ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 1/cos square theta ப்ளஸ் இசட்டோட வேல்யூ 1/1 minus cos square theta into sin square theta. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டு வேல்யூ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1/sin square theta ப்ளஸ் 1/cos square theta ப்ளஸ் 1/1 minus cos square theta into sin square theta. இது என்ன கொடுத்துருக்காங்க, இது எக்ஸு ஒய் இசட், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டோட வேல்யூ இது தான். இப்போ இதை ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும், இதை ரெண்டுத்தை மட்டும் எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தை மட்டும் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தை மட்டும் இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் கீழே இருக்கிறத அப்படியே மல்டிபிள் போட்டுக்கும். ஸோ sin square theta into cos square theta, இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் cos square theta ப்ளஸ் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் sin square thetaன்னு கிடைக்கும். ப்ளஸ் 1/1 minus cos square theta into sin square thetaன்னு கிடைக்கும். ஸோ பாருங்கள், cos square theta ப்ளஸ் sin square theta வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், ஒன்றும் தெரியும் இல்லையா. ஸோ 1/sin square theta into cos square theta ப்ளஸ் இந்த 1/1 minus cos square theta into sin square theta. இப்போ இதுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிபிள் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் எல்சிஎம் எடுத்தா அப்படின்னா வரும் பாருங்கள், இதையும் மல்டிபிள் பண்ணி தானே போடுவோம். ஸோ sin square theta into cos square theta into 1 minus cos square theta into sin square theta. இங்கே பாருங்கள், இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் இது இந்த பக்கம் வருமா. ஸோ 1 minus cos square theta into sin square theta ப்ளஸ் இதை இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், sin square theta இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணோம், sin square theta into cos square theta நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, 1 minus cos square theta into sin square theta ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் மாற்றி எழுதிக்கலாமா, மாற்றி எழுதினாலும் ஒரே வேல்யூ தானே, cos square theta into sin square theta divided by sin square theta into cos square theta into 1 minus cos square theta into sin square theta. இது மைனஸ் cos square theta sin square thetaவும் ப்ளஸ் cos square theta sin square thetaவும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், 1/sin square theta into cos square theta into 1 minus cos square theta into sin square theta. இப்போ இது அப்படியே பிரித்து எழுதிக்கலாமா, பிரித்து எழுதினா பாருங்கள், 1/sin square theta அப்படியே கிடைக்கும் into 1/cos square theta கிடைக்கும் into 1/1 minus cos square theta into sin square thetaன்னு கிடைக்கும். கிடைக்குமா. இப்போ இதோட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம், எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சோமா. இதோட வேல்யூ 1/sin square theta is equal to x into 1/cos square theta is equal to y into 1/1 minus cos square theta into sin square theta ஓட வேல்யூ z. That means x plus y plus z is equal to x y zன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் therefore hence proved எழுதி சம்மை கம்ப்ளீட் பண்ணணும், சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.